அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று சிறுவயது திருமணத்தை மறுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற்று தலை நிமிர்ந்து நடக்க முயற்சிக்கும் என்னையே கூட தினந்தோறும் கேலி செய்து முடக்க பார்க்கிறது இந்த சமூகம். பெண் புத்தி பின் புத்தி என்று இகழ்வது இந்த சமூகத்தின் பொது புத்தி. நானும் இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எத்தனையோ கேலி கிண்டல்களை புறம் தள்ளி துணிச்சலுடன் களமாடுகிறோம் என்றால் சிங்கப்பெண் என்ற அடைமொழி தந்து எங்களை உத்வேகப்படுத்த ஒரு அண்ணன் இருக்கிறார் என்ற அசாத்தியமான நம்பிக்கை தான் காரணம். பெண்களின் கைகளில் இருந்து சமையல் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார். பாலின சமத்துவம் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய கண்ணியம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்களின் கண்ணியத்துக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்தினால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்று செயல் மூலம் உணர்த்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு இருப்பதால் பெண்கள் தாங்கள் பாதுகாப்பான ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் கல்வியில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறை செலுத்திய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பெண்கள் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் பெரும் உறுதுணையாக பக்கபலமாக தளபதி அவர்களும் தாவேகாவும் இருந்ததால் தான் மிக பெருவாரியான பெண்கள் தாய்மார்கள் கடந்த தேர்தலில் தளபதி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிஷல் ஒபாமா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸ்ட்ராங் மென், a strong men who are truly role models don't need to put down women to make themselves feel powerful. People who are truly strong lift others up. People who are truly strong lift others up. People who are truly powerful bring others together. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கு. இது மட்டும் அல்லாம நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்த உடனே காட்டன் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சு தமிழகத்தில் பருத்தி உற்பத்தி பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவும் அதன் நுகர்வு மிக அதிகமாகவும் உள்ளது. மேலும் பிற மாநிலங்களிலிருந்து பருத்தியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அதிகப்படியான போக்குவரத்து செலவு ஏற்படுவதால் போட்டி விலையில் பருத்தி கிடைப்பது தமிழக ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு மிக அவசியமானதாகும். இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக ஜவுளித்துறையின் நலனை கருத்தில் கொண்டு பருத்தி மீதான இறக்குமதி வரியை நீக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதிக்கான வரியிலிருந்து தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால இந்த டெக்ஸ்டைல்ஸ் 10,000 முதல் 15,000 கோடி இதனால சேமிக்கப்படுறாங்க. இதுல இருந்து 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்போட இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிக்கையினால. நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மே 10, 2026 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார்கள். அன்று முதல் சுமார் 100 நாட்களில் தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பல்வேறு முன்னேற்றங்கள் சாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு மணிமகுடமாக ஆகஸ்ட் 13, 2026 சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்தது. நமது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ் எல்லாரும் ஒரு சின்ன அறையில் நடத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், 104 MOU நம்ம பண்ணிருக்கோம். 1,02,514 கோடிக்கு பண்ணிருக்கோம். 1,21,788 ஜாப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 மாதத்துல 7 MOU பண்ணிருக்கோம். 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 14,790 ஜாப் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இங்க கேட்டாங்க என்ன நீங்க எதையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா கைடன்ஸ் தமிழ்நாடுல இருந்து நம்ம பப்ளிக்கா லைவ்ல இது போய்கிட்டா இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன ஏதுன்னு வெளியிட்டதான் செஞ்சோம். அதை ஏன் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வெற்றி மாநாடுல 97 MOUs சைன் பண்ணோம். கிரீன் ஃபீல்ட் பிரவுன் ஃபீல்ட் அப்படின்னு 2 இருக்கு. கிரீன் ஃபீல்டு 55 பண்ணோம்.
50 விரிவாக்க திட்டம். இதுல 8 திட்டங்கள் வந்து இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 25 புதிய நிறுவனங்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. அதுல அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில வந்து அமைக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்ற தரவரிசையில 292வது ரேங்க்ல இருக்கிற சூப்பர் மைக்ரோ அப்படின்ற 2 கம்பெனி புது கம்பெனி வந்து இங்க வந்திருக்கு. நூறு நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலமாக 1,21,788 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வரும். 100 நாட்களில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்ற சாதனையை கேட்டதும் சிலருக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி சாத்தியம் என்ற பதற்றத்துடன் கேட்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை தந்திருப்பது நம் தலைவர் கூறிய வார்த்தைகள். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்ற துணிச்சலாக சொல்லுங்க, இது எங்க தம்பி விஜய் ஆட்சி, இது எங்க பிள்ளை விஜய் ஆட்சி என்ற தைரியமாக சொல்லுங்க, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததால் தான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்களில் 1 பைசா லஞ்சம் இல்லை. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறிவிட்டது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு இறுதி செய்து வருகிறது. செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், உணவு பதப்படுத்துதல், உயிரியல் மருந்துகள் உள்ளிட்ட 20 உயர் வாய்ப்பு துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. FDI அந்நிய நேரடி முதலீடு. நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 16 நாடுகளை சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு தலைமையகங்களை கொண்ட 30 திட்டங்கள் இவற்றுள் மேற்கொள்ளப்பட்டு முதலீடு 22,268 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள். இவை மொத்த முதலீடுகளில் 22% மேலும் 38,357 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முக்கிய நாடுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆஸ்திரேலியா 7,125 கோடி, ஜெர்மனி 4,400 கோடி, ஜப்பான் 2,651 கோடி, பிரான்ஸ் 2,021 கோடி, தென்கொரியா 6 திட்டங்கள், ஸ்ரீலங்கா 800 கோடி, 7,000 வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில். தமிழ் டயஸ்போரா. உலக தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தங்கள் பூர்வீக மண்ணில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு 120 பேர் பதிலளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவு வழிகாட்டி நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் போது ஒரே இடத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எம்பல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம ரீசன்ட் கான்க்ளேவ்ல 17 மேல இருந்து அவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லேண்டும் அலோகேட் பண்ணி எல்லா கன்வர்ஷன் ரேட்டும் இப்போ நம்ம இந்த 1 லட்சம் கோடியில எல்லாரும் கேட்டீங்க இதை நீங்க எவ்வளவு தூரம் கிரவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வர கன்வர்ஷன் ரேட் 45%. நாங்க வந்த 100 நாட்கள்ல 45% கன்வர்ஷன் ரேட் காமிச்சிருக்கோம். இது மட்டும் அல்லாம எந்தெந்த துறைகள்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள், 17,073 கோடி, 14,977 ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில 20 திட்டங்கள், 9,525 கோடி, 22,220 ஜாப். ஜவுளித்துறையில 16 திட்டங்கள், 7,871 கோடி, 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள், 5,893 கோடி, 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி வந்து இதுல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள், 2,787 கோடி வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதுல 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000 இருந்து 5,000 ஜாப் வந்து கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40
40 திட்டங்கள் 54,787 கோடி 30,157 ஜாப் வந்து கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள் 26,417 கோடிக்கு வந்து இத்தனை துறைகளிலும் நம்ம வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்.